சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, வரப்போற வியாழக்கிழமைக்கு முன்னாகவே உனக்கானதே உன்கிட்ட சேர்த்துறணும் தான் அவசரமாக இந்த நேரத்தில் உன்னை தேடி வந்தேன். ஆமியன் செல்லமே, மின்னல் வேகத்துல உன் வாழ்க்கையில ஒரு அதிரடி மாற்றத்தை உருவாக்க போறேன். இனிமே உனக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்காமல் யாருமே இருக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையை அழகானதாக நான் உயர்த்த போறேன். உன்னை தாழ்த்தி பேசினவங்களே மீண்டும் உன்னை புகழ்ந்து பேசும் வரையிலும் உன் முயற்சியை மட்டும் சரியாக வடிவமைச்சுக்கோ. ஏன்னா நீ உன்னை வடிவமைச்சுக்கிட்டீனா உன் வாழ்க்கையை அழகாக வடிவமைக்க வேண்டிய வேலையை இந்த சாயப்பா நான் பார்த்து கொள்வேன் என் செல்லமே. முன்னெல்லாம் எல்லாருமே சொன்ன சொல் தவறாம, வாக்கு கொடுத்தா மீறாம, நேர்மை தவறாம வாழ்ந்தவர்களாக இருந்தாங்க. நியாயமா உண்மையா பேசக்கூடியவர்களாக இருந்தாங்க. ஆனா இப்போதெல்லாம் நேர்மை, நியாயம், வாக்கு எதுக்குமே பிரயோஜனம் இல்லாம நேரத்துக்கு தகுந்தா போல, ஆட்களுக்கு ஏற்றாற் போல மாறி மாறி பேசக்கூடியவர்களாகவும் மாறி மாறி செயல்களை செய்யக்கூடியவர்களாகவும் ஆகிவிட்டார்கள். நீயும் எல்லார்கிட்டையுமே பேசு, பழகு. நல்லவங்க கெட்டவங்கன்னு எல்லார்கிட்டையும் பழக்கம் வச்சுக்கோ. ஆனா எப்படி இருக்கணும், எப்படி நல்லவங்களா நடந்துக்கணுன்றத நல்லவங்க கிட்ட இருந்து கத்துக்கோ. எப்படிலாம் இருக்கக்கூடாதுன்றதையும் கெட்டவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளேன் தங்கமே. இங்க பல பேரு நீ வருத்தத்துல இருக்கிறான்னு தெரிஞ்சா, மனசு கஷ்டத்துல இருக்கிறன்னு தெரிஞ்சா, என்ன நடக்குது உன் வீட்டுல, நீ என்ன செய்யறன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆறுதல் சொல்வது போல உனக்கு அனுசரணையாக பேசி உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ரகசியத்தை தெரிந்து கொண்டு பச்சோந்திகளை போல இடம் மாறி போய்கிட்டே இருப்பாங்க. எப்பவுமே உனக்கு ஆறுதல் சொல்றேன்னு பேர்வழின்னு யாராவது வந்தா உன்னுடைய வாழ்க்கையின் ரகசியத்தையும் முக்கியமான விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ள வேண்டாமேன் செல்லமே. உண்மையாக இருக்கக்கூடிய உன்னை சுத்தி இருக்கிற உறவுகள் புரிந்து கொள்ளாவிட்டால் என்ன? இந்த சாயப்பா எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். நீ எல்லாருக்குமே உண்மையா, நேர்மையா, நியாயமா நடக்கணும்னு நினைக்கிற. நீ சீக்கிரமாவே சின்ன வயசுல 2 வயசு ஆவதற்குள்ளாகவே நல்லா பேச ஆரம்பிச்சிட்ட. ஆனா இப்போ இவ்வளவு வயசு ஆகியும் கூட யாருக்கிட்ட எதை எப்படி பேசலாம், எதை பேசக்கூடாதுங்கிறது மட்டும் இன்னும் உனக்கு சரியாக தெரியவில்லை. அந்த பக்குவத்தை உனக்குள்ள உருவாக்க தான் சில கஷ்டங்களை பிரச்சனைகளாக நான் கொடுக்கிறேன். பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போதாவது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற பக்குவம் உனக்குள் வந்துவிடும் என்றுதான் என் செல்லமே. நீ எதுக்கும் கவலைப்படாத. உனக்கு என்ன வேணும்னாலும் இந்த சாயப்பா என்கிட்ட கேளு. ஆனா நீ கேட்டும் நான் ஒரு சில விஷயங்களை உனக்கு தரமாட்டேன்னா அது உனக்கானது இல்லை, அது உனக்கு சரி வராதுன்றத புரிஞ்சுக்கிட்டு நீ பொறுமையாக விலகிப்போ. உனக்கு சரியானதையும் உனக்கு தரமானதையும் இந்த சாயப்பா நிச்சயமாக தந்து விடுவேன் என் செல்லமே. நீ என்னை தேடி கோவிலுக்கு வர வேணாம், கை கூப்பி வணங்க வேண்டாம். ஆனா உன் ஆசையை நிறைவேற்ற நான் தயாராகத்தான் இருப்பேன். அதே போல நீ அவங்களுக்காக எதுவுமே பார்த்து செய்யலைனாலும், எதையும் அவங்களுக்காக வாங்கி கொடுக்கலேனாலும், எதையுமே எதிர்பார்க்காம உன் மேல உண்மையான அன்போடும் பாசத்தோடும் இருக்கக்கூடிய உன் தாயை மிஞ்சின உறவு உனக்கு எதுவுமே இல்லை. கோடி கோடியான மனிதர்கள் உன் பக்கத்துல இருந்தா கூட அவர்களையும் தாண்டி உன் மீது அனுபவிக்கக்கூடியவள் உன் தாயாகத்தான் இருப்பாள் என்பதை ஞாபகம் வச்சு உன்னை பெத்தவங்க மனசு குளிரும்படி நல்ல செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக இருந்துவிடு என் செல்லமே. எப்பவுமே உனக்கு சொந்த பந்தம் 1000 பேர் இருந்தாலும் அவசரத்துக்கு ஓடி வரக்கூடிய பக்கத்து வீட்டு உறவுதான் பலமானதுன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. ஏன்னா இதை மட்டும் நீ சரியா புரிஞ்சு நடந்துக்கிட்டீன்னா அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கூட சண்டை போட மாட்டேதானே. நீ சிந்திக்கும் விதத்தை பொறுத்துதான் உன் வாழ்க்கையில் நான் வெற்றிகளை கொடுப்பேன். எப்போதுமே நல்ல விஷயங்களை சிந்தனை செய். நல்லது நடக்கணும்னு அதற்கான முயற்சிகளை செய். உன்னால முடியாததுன்னு இந்த உலகில் எதுவுமே இல்லை. நீ முயற்சி மட்டும் செஞ்சா போதும். நீ கேட்டதையெல்லாம் நான் உனக்கு கொடுப்பேன். என்னுடைய அன்பும் பாசமும் ஆசீர்வாதமும் உனக்காக தானே இருக்கு. அப்புறம் ஏன் நீ கண்ணீர் விட்டு கவலை கொள்கிறாய்? என்னை பார்த்தவனை சிரிக்கக்கூடிய உன்னுடைய உதடுகள் தான் எனக்கு பிடிக்குமே தவிர கண்டதையும் நினைச்சு கவலைப்படும் உன்னுடைய கண்கள் கிடையாது. எப்போதுமே
நீ சிரிச்சு சந்தோஷமாக நிம்மதியாக மகிழ்ச்சியாக வாழ்றதுக்கு நான் உன் கூடவே இருக்கிறேன்.